முருகனுக்கு மட்டும் 6 படை வீடு இல்லை, பிள்ளையாருக்கு 6 படை வீடு உண்டு. அதில் ஒன்று அந்த திருநாரையூரில் இருக்கிற பொல்லா பிள்ளையார். அங்கே ஒரு சிவாச்சாரியார் கோயில் பூஜை பண்ணுற குருக்கள். அவர் அந்த பிள்ளையாருக்கு தினம் அபிஷேகம் பண்ணுவார், நைவேத்தியம் பண்ணுவார். அந்த ஊருக்காரங்க அந்த பூஜை பண்ணுறதுக்காக கொஞ்சம் நெல் கொடுப்பாங்க வருஷத்தில். அந்த பிள்ளையாருக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அந்த சாதத்தையே வீட்டுக்கு கொண்டு வந்து அதான் இவங்க சாப்பிடுவாங்க. இவங்க சாப்பாட்டுக்கே அதுதான் வழி. ஒரு நாள் அப்பா வெளியூர் போயிட்டார், பையனை கூப்பிட்டார். டேய் நான் போயிட்டு வரேன், பிள்ளையார் கோயில் பூஜை பண்ணுறது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை, பெரிய மந்திரமெல்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம், ஒரு சமயம் தண்ணியை கொட்டி 2 குட்டிக்கிட்டு 2 பூவை போட்டால் பிள்ளையார் கோச்சிக்க மாட்டார். வேறத்தில் பண்ணாலும் பிள்ளையார் தான், சாணியில் பண்ணாலும் பிள்ளையார் தான், மஞ்சளில் பண்ணாலும் பிள்ளையார் தான், பிள்ளையார் எல்லா பிள்ளையாரும் ஒன்று தான். இவன் என்ன பண்ணால், டேய் கோயிலுக்கு போய் சாமிக்கு அபிஷேகம் பண்ணி நைவேத்தியம் பண்ணிவிடா. அப்பா ஊருக்கு போயிட்டார். இந்த பையன் பார்த்துருக்கான் அவங்க அப்பா அபிஷேகம் பண்ணுறத. இவன் உடனே ஒரு குடத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டான், தோளில் பூக்கொடலையை மாட்டிக்கிட்டான், இந்த கையில் அவங்க அம்மா ஒரு வெங்கல பானையில் சாதம் சமைச்சு கொடுத்தா அதையும் எடுத்துக்கிட்டான். கொண்டு போய் கீழே வச்சா, தண்ணி பிள்ளையார் தலையில் கொட்டினான், அந்த பூவை போட்டால் வெங்கல பானையை வச்சுட்டான். பிள்ளையாரை சாப்பிடு. அவனுக்கு தூக்கிட்டு வரணும்னு தெரியல. பிள்ளையாருக்கு நைவேத்தியம்னா பிள்ளையார் தான் சாப்பிடுவார்னு அந்த குழந்தை நம்பி இருக்கு. அது உண்மையான பக்தி. அந்த பையன் பிள்ளையாரை சாப்பிடு வாசப்படியில் உட்காந்துருக்கான். எந்த பிள்ளையார் சாப்பிடும்? சாப்பிடவே இல்லை. பிள்ளையாரை சாப்பிடு, எனக்கு பம்பரம் பண்ணுறதுக்கு நேரமாச்சு, எவ்வளோ நேரம் இங்கே உட்காந்துருப்பேன், சாப்பிடு. சாப்பிடலை. வயிற்றில் குத்துறான். அந்த பிள்ளை அதை கல்லுன்னு நினைக்கல, பிள்ளையார நினைச்சான். சாப்பிடு, எங்கள் அப்பா பூஜை பண்ணும்போது சாப்பிட்றேன் இல்லை, எனக்கு மட்டும் உங்கள் அப்பா வரட்டா அப்புறம் சாதம் போடுறேன்பா. அதனால் பிள்ளையார் சாப்பிட்டா தான் சாதம் போடுவான்னு குழந்தை நினச்சிருக்கு. வயிற்று ஒரு குத்து சாப்பிட்றியா இல்லையா? இல்லைடா இங்கேயே முட்டிட்டு செத்து போயிடுவேன், வீட்டுக்கு போனால் எங்கள் அப்பாவை அம்மாவை அடிப்பா, சரியாக பூஜை பண்ணலன்னு. சாப்பிடுமா. அந்த பிள்ளையோட உண்மையான பக்திக்காக அந்த பிள்ளையார் அந்த சாதத்தை முழுக்க சாப்பிட்டார். பையன் வெங்கல பானை கையில் போட்டு இப்படி சுற்றிட்டு வரான், கிருன்னு. அவங்க அம்மா வாசலை நிற்கிறா. போன பையனை இன்னும் காணமே, குழம்பு வச்சாச்சு, பொரியல் வச்சாச்சு, சாதம் இல்லை, வந்தாத்தா. இவன் இப்படி சுற்றிட்டு வரான். என்னடா அது வெங்கல பானை சுற்றிட்டு வரைய சாதம் எங்கடா? பிள்ளையார் சாப்பிட்டாரு. எந்த பிள்ளையார்டா சாப்பிட்டாரு? நம்ம ஊர் பிள்ளையார் தான் சாப்பிட்டாரு. எப்படா சாப்பிட்டாரு? நமக்கு தான் சாப்பிட்டாரு. ஏன்னா உங்கள் அப்பா பூஜை பண்ணி சாப்பிடல, உங்கள் தாத்தா பூஜை பண்ணி சாப்பிடல, எங்கள் அப்பா பூஜை பண்ணி சாப்பிடல, யாரும் பூஜை பண்ணி பிள்ளையார் சாப்பிட்டதா வரலாறே கிடையாது. பொய்யான சொல்கிறேன். பையன் அடித்தான். அவன் திரும்ப சொன்னான் பிள்ளையார் தான் சாப்பிட்டார், பிள்ளையார் தான் சாப்பிட்டார். சரி, அடுத்த நாள் அனுப்பி விட்டான். அடுத்த நாள் இதே கதை, 3 நாள் இதே கதை. 4ஆவது நாள் அப்பா வந்தார். வந்த உடனே அம்மா சொன்னா, உங்கள் பையன் என்னமோ பொய்யா சொல்கிறாங்க, கோயிலுக்கு போயிட்டு வர்றான், யாருக்கு கொடுத்துட்டு வரான்னு தெரியல, இவன் சாப்பிட்ட மாதிரி தெரியல, நாய்க்கு போட்டானோ பூனைக்கு போட்டானோ, நைவேத்தியத்தை இப்படிலாம் பண்ணலாமா, இந்த பையனை என்னன்னு கேளுங்க. அவங்க அப்பா தரத்தரன்னு இழுத்துக்கிட்டு பிள்ளையார் கோயிலுக்கு போனார். எந்த பிள்ளையார் தான் சாப்பிட்டாரு? இந்த பிள்ளையார் தான் சாப்பிட்டார். இப்போ சாப்பிட சொல்லிட்டா பார்க்கலாம். சாதத்தை வச்சார். சாமிக்கு ஒன்று ப்ரூஃப் பண்ணி காட்டணுங்கிற அவசியம் இல்லை, அவருக்கு ஒன்று நீ நம்பணுங்கிற அவசியம் இல்லை. அவருக்கு இஷ்டம் இருந்தால் தான் கொடுப்பார், உனக்கு பிராப்தம் இருந்தால் தான் கொடுப்பார். அவர்கிட்ட போய் இந்த சவாலெல்லாம் விட முடியாது எந்த சாமிகிட்டையும் போய். அதனால் என்ன பண்ணா, சாப்பிட சொல்லிட்டா பார்க்கலாம். இந்த குழந்தை சொல்லிட்டு பிள்ளையாரை சாப்பிடு, பிள்ளையாரை சாப்பிடு. பக்திக்கு சாப்பிட்டார், சவாலுக்கு சாப்பிடலை. இந்த குழந்தை அழுதுது. தின்னது நீ, அடி வாங்கினது நான். 3 நாளாக எங்கள் அம்மா தினம் போட்டு முத்துறா. இன்றைக்கி எங்கள் அப்பா வேறு அடிக்கிறார், மரியாதையாக சாப்பிடு. நான் பொய் சொன்னேங்கிற கெட்ட பேர் எனக்கு வரும், அதனால சாப்பிடு. தன் பக்தனுக்கு உண்மையான பக்தியோட வேண்ட அந்த குழந்தைக்கு பொய்யங்கிற பேர் வரக்கூடாது, அது கஷ்டப்படக்கூடாது. கண்ணு திறக்கிறதுக்குள்ள சாதத்தை காணும். பொல்லா பிள்ளையார் பேர். அந்த பொல்லா பிள்ளையார், பொல்லான்னா உளியால் செதுக்காத பிள்ளையார். 6 படை வீட்டில் அது ஒரு பிள்ளையார்.